ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா 2 லேப்டாப்பு, அது தவிர ஒரு 15 மொபைல் இருக்குது. 15 மொபைலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான மொபைல் நம்ம போடுறோம். கிட்டத்தட்ட இதுவே ஒரு ஸ்டாக் வீடியோ மாதிரி தான். ஸோ அதனால் கவனமாக பார்த்துக்கங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வாங்குகிற ரேட்டில் ஒரு வியாபாரி வாங்கி தான் கடையில் வச்சு விற்கிற அளவுக்கான ரேட்டு தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அது நீங்கள் பார்த்துக்கங்க. ஒரு 2வது கஸ்டமருக்கு வாங்குறவங்களுக்கு லாபம் தான். அதே நேரத்தில் உங்களுக்கு அது செட் ஆகுமான்னு யோசிச்சுக்கோங்க. அது ரேட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா i7 கேமிங், முழுக்க கேமிங் லேப்டாப்பு, பெரிய லேப்டாப்பு. ஸ்க்ரீன் சைஸே வந்து பார்த்திங்கன்னா 15.6, i7 8th ஜென்ரேஷனு. எந்த இஷ்யூமே கிடையாது. ஒரு செம தெளிவாக இருக்குது. சரிங்களா? 16 GB ரேமு. சரியா? 120 SSD, 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. SSD வந்து 128 தான் இருக்கா? ஓகே. NVIDIA கிராபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,050 இருக்கு. சரியா? அந்த டிஸ்பிளே குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவல் அது. ஸோ எல்லாமே சூப்பராக கண்டிஷனு. கேமிங் லேப்டாப்பு, ஒரு இடத்துல கூட டென்ட்டு கிடையாது. ஸோ டென்ட்டு கிராச் எதுவுமே கிடையாது. i7 8th ஜென்ரேஷனு. விலை வந்து எவ்வளோ சொல்லியிருக்கு? 23,500, அதாவது 23,500. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டெல் கேமிங் லேப்டாப். இது i5ல வந்து 10th ஜென்ரேஷனு, 8 GB ரேமு. ஓகே. SSD எவ்வளோ? 256ஆ? SSD வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதோட இது அதிகமாக இருக்குது. 256 GB SSDயில் இருக்குது. 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. NVIDIA கிராபிக்ஸு 1650 இருக்குது. டைட்டானியம்ன்றது உங்களுக்கு தெரியும். கேம் யூஸ் அந்த லேப்டாப்பை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. ரெண்டாவது அதை விட குவாலிட்டியாக இருக்குது. i7 இது எத்தனாவது ஜென்னு? i5 10th. அது i7 8th. இது i5 10th ஜென்ரேஷனு. 25,500, 25,500. சரிங்களா? இந்த 2 லேப்டாப்பு நம்ம போட்டுட்ருக்கோம் விளம்பரம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கங்க. நேற்று ஒரு லேப்டாப்பு நம்ம போட முடியாமல் போயிடுச்சு. நீங்கள் கிளம்புங்க. இந்த லேப்டாப்பை எடுப்பேன். இந்த லேப்டாப்பை எடுத்து இங்கே ஓப்பன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த லேப்டாப் வந்து நம்ம வந்து 10,000 ரூபா தான் போட்டிருந்தோம். நேற்று போட்டிருந்தோம். இதில் வந்து பாஸ்வேர்டு தெரியல. ஸோ அந்த பாஸ்வேர்டு தெரியாதனால இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க. பட் ஆனால் அதோட கண்டிஷன் தெரியாமல் போச்சு. இப்போ நாங்கள் பாஸ்வேர்டு கேட்டு வாங்கிட்டோம். ஸோ ஒன்றும் இல்லை, அதே ஹலோ தான். ஹலோவை வந்து தம்பிக்கு வந்து எப்படி போடணும்னு தெரில. இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாப்ல. ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ வந்து அந்த இதை காட்டுப்பா. ஃபோன் அடிக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா i5ல 8th ஜென்ரேஷனு. உங்களுக்கு லேப்டாப் வந்து 10,000 ரூபாய்க்கு இது கண்ணை மூடிட்டு வாங்கலாம் சார். இது வாங்குறவங்களுக்கு உண்மையிலே லக்கு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒரு லேப்டாப் நம்ம டெல்லு இந்த பேக் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, டெல் லேப்டாப்பு ஒரு கஸ்டமருக்கு போயிட்டுருக்கு. சரியா? அது வந்து பார்த்திங்கன்னா i7 தானேப்பா அது பேக் பண்ணுறது. i7 10th ஜென்ரேஷன் லேப்டாப்பு ஒருத்தர் வாங்கிட்டாப்ல. சரியா? அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா i7 8th ஜென்ரேஷனு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமரி, அதாவது மெமரி வந்து 8 GB ரேமு. HD ஹார்ட் டிஸ்க்கு வந்து 1 TB தானேங்க? ஆமாம், 1 TB. SSDயும் வேறு கொடுத்துருக்காங்க. SSD வந்து பார்த்திங்கன்னா 256. இப்போ நம்ம இதே கான்ஃபிகரேஷன் இதுதான் வந்து பெரிய லேப்டாப்பில் வருது. i5 இதுவும் பெரிய லேப்டாப் தான். i5 8th ஜென்ரேஷனு, 8 GB ரேமு. SSD வந்து பார்த்திங்கன்னா 256 இருக்குது. அதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து SSD இது ஹார்ட் டிஸ்க்கும் இருக்குது. 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ கிராபிக்ஸ் வந்து இன்டெல் கிராபிக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குன்னா உடனே வாங்கிடுங்க. ஏன்னா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே அருமையான ரேட்டு. சரியா? ஸோ சார்ஜர் ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது. செகண்ட்ஸே 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் நாங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைலை வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா காமிச்சிருவோம். சில மொபைல் கூட இருக்கலாம், சில பொருள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம். அது நீங்கள் தான் டிசைட் பண்ணோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு, அதாவது மொபைல் வந்து நம்ம வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து புதுசு வாங்க போனோம்னா அது வந்து ரேட் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஆகிட்டா அதுவும் பழசு தான். ஸோ அப்படி இருக்கும்போது பழசு வாங்கினோன்னா திரும்ப விற்கும்போது உங்களுக்கு வந்து பெரிய நஷ்டத்தை நம்ம சந்திக்க வேண்டியதில்லை. ஸோ
ஸோ ஹார்ட் யூஸ்க்கும் நல்லாவும் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்சங் கேலக்ஸியில் Note 10 ப்ளஸ்ஸு, அதாவது வந்து இது வந்து அது எல்லோ ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, அது கலர் மாற்ற முடியுமா பாருங்கள். எதுப்பா? ஐயோ இது இல்லையே, அவன் எங்கே மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டானா? ஒரு நிமிஷம் அதை எடுத்து செக் பண்ண முடியுமா பாரு. கலர் மாற்றிட்டீங்களா? இப்போ பார்த்தீங்களா கலர் மாற்றி. அது வந்து நான் கூட பேக்ரவுண்டில் ஏதோ ஆரஞ்சு ஷேடோ ஆக்குன்னு நினச்சேன், அப்படி கிடையாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் சேஞ்சு, அதாவது 3 கலர் இருக்கும், அந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செம நீட்டாக இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 16,000 ரூபா. 16,000க்கு நாங்கள் 16,500. எவ்வளோப்பா சொன்னார் அவர்? சாரி 16,500. 16,500 ரூபா. பேனா கீனா எல்லாமே பக்காவாக இருக்குது. பாக்ஸ் இருக்குது, மொபைல் இருக்குது, 12GB ரேமு, 256, 4G மொபைலு, 5G கிடையாது, 4G மொபைலு, இந்தியன் மொபைல் தான். பட் ஆனால் இந்த மொபைலுக்கு என்றைக்குமே வாண்டடுங்க. வாண்டடுன்னா வரவேற்பு அதிகம் அந்த ஃபோனுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபோன் வச்சுருக்காப்புல, அது என்ன மாடலுங்க? அது ரியல்மியில் X7 மேக்ஸு 5G மொபைலு. ரியல்மி X7 மேக்ஸு 5G மொபைலு, 8GB ரேமு, 128 டைனிசிட்டி சாஃப்ட்வேர் மாடலு. ஸோ செமையாக இருக்கும் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். பவர் பட்டனை டைட் ஆக்கிட்டாரு அவர். ஸோ ஒர்க் ஆகுது, ஆனால் டைட்டாக இருக்குது. சரியா? அது பவுச்சு போட்டால் கட் ஆயிருமா? பவுச்சு போட்டிங்கன்னா கட் ஆயிரும். ஏன்னா பவுச் ஒரு கொஞ்சம் பபுள்ஸ் வெளியே வரும்ல, அதை வச்சு. ஒரிஜினல் டிஸ்பிளே 9,000 ரூபா. ஒன்லி மொபைலா? ஒரிஜினல் டிஸ்பிளே 9,000 சொல்கிறாப்புல நம்ம காடு வெட்டி குரு. கேமிங் ஃபோன் இது. கேமிங் ஃபோனு 8128 5G மொபைல் 9,000. ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் வந்து G54 5G. மோட்டோவில் G54 5Gன்னு சொல்லிட்டு ஒரு ஒரிஜினல் சார்ஜரோட, சரியா, எட்ஜு வராது. இது மோட்டோ G54 5G மொபைலு 8128 12256. சரி மோட்டோ G54 5G மொபைலு 12256 வெறும் 8,500 ரூபாய்க்கு 5G மொபைல் 12256. இது கொஞ்சம் லைட்டா எரையுது இந்த ஒரு ஸ்பீக்கர். எரைய வேற செய்தா? சரி ஓகே. நல்லா இருக்கு. அதாவது கீழே உள்ள ஸ்பீக்கர் வந்து லைட்டா எரையுதுன்றப்பல. எப்படி எரையுது? சவுண்ட் வைக்க முடியுமா? காட்டுங்க. லைட்டா எரையுது பஸ். அதே உள்ள தூசி போயிடும் பாய். ஓ தூசி போனா நம்ம இது வச்சு க்ளீன் பண்ணிடலாமே, வாக்கம் வச்சு. அப்படி ஒன்றும் இறையிற மாதிரி தெரில. ஒரு அளவு லைட்டாக இறையுது. 12GB ரேமு, 256 5G மொபைலு. ஸோ 5G மொபைல் வெறும் 8,500 ரூபா தான் சொல்கிறாப்புல. கால் பேசும்போது கொள்ளும்போது அதெல்லாம் கிடையாதுல்ல. அது ரைட் இதில் மட்டும் லைட்டாக இறையுது. சரியா? ஓகே. 8,500 ரூபா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கா. இது என்னது? ஓப்போ ரெனோ 7 ப்ரோ. ஓப்போவில் ரெனோ 7 ப்ரோ 5G மொபைலுங்க. ஓப்போ ரெனோ 12256. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மொபைல் தான். ஓப்போ ரெனோ 7 ப்ரோ இது 5G 40,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காப்புல. ஆமாம் பாருங்க, பேர் திண்டுக்கல் சீனிவாசனா. 40,000 ரூபா கொடுத்துருக்காப்புல. சார்ஜர் இருக்குது, ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது. ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது. இதில் வந்து என்னென்னா 12-56 பேக் டோர் மட்டும் உடஞ்சிருக்கு. ஓ சரியா? இது வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓப்போ ரெனோ 7 ப்ரோ 5G மொபைல். சரியா? எட்ஜ் ஸ்க்ரீன் வராது இதில். பட் ஆனால் இது பெரிய மொபைல். இது வந்து 12,256. பேக் டோர் மட்டும் உடஞ்சிருக்கு. கேமரா பில்லுலாம் இருக்குது. ஸோ ஐடியா இருக்கா பாருங்கள். 12,000 ருபீஸ். கேமரா காட்டுங்க. ஏன்னா அண்ணனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமாக வேலை செய்யக்கூடியவர், தெளிவாக இருக்கிறவர். அதனால் எல்லாத்தையும் செக் பண்ணியே காமிச்சிடுவார். ஸோ அதுவும் நமக்கு பயனுள்ளது தானே. ஏன்னா நம்ம ஒரு ஃபால்ட்டுன்னு நம்ம போய் தேடி கண்டுபிடிக்கிறது அவரே சொல்லும்போது நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ 12,256 ஓப்போ ரெனோ 7 ப்ரோ. பேக் டோர் மட்டும் உடஞ்சிருக்கு. சார்ஜரோடு இருக்குது. ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது பஸ். அது சார்ஜர் நிறையா.
இந்தாங்க இந்த பில்லை காமிச்சிட்டோம்ல, ஆமாம் காமிச்சிட்டான் போய்ங்க. இந்த பில்லு மிஸ் ஆயிருமேங்க. சாம்சங் கேலக்ஸியில் A53 A23 சாம்சங் கேலக்ஸியில் A23 பாக்ஸோடு இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 9000 ரூபா போட்டிருக்காங்க. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பார்த்தாலே தெரியும் 6128. ஸோ மொபைல் நல்லா தெளிவாக தான் வச்சுருக்காப்ல, சரியா, தெளிவாக இருக்குது, செம நீட் கண்டிஷனு. விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்காப்ல பின்னாடி பாருங்க, 9000 ருபீஸு. உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள், டக்குன்னு அடுத்ததுக்கு போயிருங்க. இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, மொபைலே புதுசாக இருக்குது. இதெல்லாம் A73 சாம்சங் கேலக்ஸி A73. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செம தரமாக இருக்குது, ஒரு நீட் கண்டிஷனாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு டென்ட்டு கிராட்ச்லாம் இல்லை மொபைலை பொறுத்த வரைக்கும். சுற்றி வேணால் காமிச்சிருங்க. 8128 மொபைல் பார்த்துக்கோங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ விலை வந்து பார்த்தீங்கன்னா 13500 ரூபா. 8128. ஸோ செம்ம ரேட்டு தான் இது, தாராளமாக வாங்கலாம். வாங்கக்கூடிய ரேட்டில் தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், சரியா. நார்சோவில் வந்து 50Aன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு, 4G மொபைலு, 6000 ருபீஸ் இதோட ப்ரைஸு. 5G இல்லைன்னா 4G தான். ரியல்மி நார்சோ 50A. ஸ்டோரேஜ் எவ்வளோ பாருங்க, 464 464 6000 ரூபா. 6000 ரூபா இது. அடுத்து பாருங்க சாம்சங் A15 5G. சாம்சங் கேலக்ஸியில் A15 5G மொபைலு நேற்று கூட ஒன்று வந்திருக்கு என்கிட்ட. நேற்று நம்ம வீடியோ கவனமாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். 15 நேற்று ஒன்று போட்டிருக்கு 11500 ரூபா. ஸோ அது வந்து 10 மாதம் வாரண்டி. இது எவ்வளோங்க? வாரண்டி இருக்குது 8128. அது ஓகே. எவ்வளோ வாரண்டி எவ்வளோ நாள் இருக்குது? 4-5 மாதம் இருக்குண்ணா. 4-5 மாதம் இருக்குன்றாப்ல. யூஸ் பண்ணவே இல்லை அப்படி. ஆமாம், இது அப்படியே ஷோரூமில் இருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டாப்ல. ஸோ ப்ரைஸு 10500. 10500 ரூபா. இப்போ நம்ம அதோட 1000 ரூபா கம்மி. இது A15 5G 8128. சரி, ஓகே. இது வந்து கொஞ்சம் பெரிய மாடல், 25000 ரூபா போட்டிருக்கு. என்ன மாடல் பாருங்கள் சாம்சங்கில், A55. சாம்சங் கேலக்ஸி A55 25,500 போட்டிருக்காப்ல. ஏன் அவ்வளோ ரேட்டு? என்ன ஜிபி? 12256. ஒன்லி மொபைல் தானே? ஒன்லி மொபைல் தான் போல இருக்கு. ஏப்பா இது ஏப்பா இவ்வளோ விலை? இவ்வளோ தானே மார்க்கெட் ரேட்டு? புதுசு எவ்வளோ? 30-32 இருக்கும். 30-32 இருக்குமா? 25,000. புதுசாக இருக்கா பாருங்க, வாரண்டி இருக்கா பாருங்க. ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்சோ 50 Pro 5G. ரியல்மியில் வந்து நார்சோ 50 Pro. ரியல்மி நார்சோவில் 50 ப்ரோன்னு சொல்லிட்டு 5G மொபைலு 6128. 8500 ரூபா. மொபைல் தெளிவாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. அதே மாதிரி மோட்டோவில் வந்து ஒன் ப்ளஸ் நாட் 2 இது. ஓ, ஒன் ப்ளஸ் நாட் 2 இது. ஜிபி எவ்வளோ பாருங்க, 12 GB ரேம் 256. ஒன்லி மொபைலு. விலை வந்து 12500 ரூபா. உங்கள் இதா இது? இது வந்து ஐஃபோனில் வந்து பேக் டோர் உடஞ்சிருக்கு. என்ன மாடலு? ஐஃபோன் 8 பழைய மாடலு 256 GB. விலை வந்து பார்த்தீங்கன்னா 7500 ரூபா. பேக் டோர் உடஞ்சிருக்கு. கேமரா கிட்டலாம் கூட பாருங்க, நல்லா பார்த்துங்க. கேமரா காட்டுங்க. கேமராலாம் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் மங்கலாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தவங்க பொருளை இதாக சொல்லாதீங்க, நல்லா சொல்லு, தெரிஞ்சதை சொல்லுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. OnePlus 11R 12256 OnePlus 11R 8128. மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாரண்டி இருக்குன்னு தானே சொன்னார். பாக்ஸ் வருமா? பாக்ஸ் வரும். 19500 ரூபா. 8128 11R புதுசாக இருக்குது, பஸ் தெளிவாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹுவாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹுவாயின்றதே வந்து ஒரு பெரிய ஃபோனுங்க. அது நம்ம இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோனின்ற அது என்னது ஐஃபோனு, சாம்சங்கு, மைக்ரோமேக்ஸு, விவோ, எல்ஜி அப்படிலாம். ஸோ இப்போ அமெரிக்கா ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா ஹுவாய் ஹானர் தான், அடிச்சிக்க முடியாது. அதெல்லாம் வந்து செம்ம தரமாக இருக்கும் அந்த ஃபோன்.
யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹுவாயில் வந்து நோவா 7 சொல்லிட்டு ஒரு மொபைலு, 4G மொபைலு, 8GB ரேமு, 256 GB ஸ்டோரேஜு. விலை வந்து பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா போட்டிருக்காரு. கேமரா எப்படி இருக்குன்னு காட்டுங்க. கேமராலாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதில் வந்து வேறு ஏதாவது அப்டேட் ஏதோ ப்ராப்ளம் இருக்கா? அதெல்லாம் வராதுல்ல இதில்? எல்லா அப்டேட்டும் வரும்ல? இல்லை இது வந்து மாடல் பெருசு தானே. சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்டே இல்லையா? ஏதாவது ஒன்று தெரியாத ஏதாவது சொல்லிடாதீங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தாங்க அதெல்லாம். இல்லை இஎம்எல் வந்தாலே வராது. சரி, உங்களுக்கு தெரியாததை சொல்லாதீங்க, விட்ருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேமராலாம் சூப்பராக இருக்குது பஸ். இதெல்லாம் வந்து பவுச் அடையாளம் தான், வேறு ஒன்றும் இல்லை. தொடச்சா போயிடும். ஆமாம், ஸ்கின்னு இருந்துச்சு, அதை பிச்சுட்டாப்ல தம்பி. எல்லாமே சூப்பராக இருக்குது. 11,000 ரூபா. அது ஆண்ட்ராய்டு தாங்க. ஆண்ட்ராய்டில் ஏங்க என்னங்க நீங்கள் உலகம் ஃபுல்லாக ஆண்ட்ராய்டு தான் வருது. இது என்ன மொபைலு? சாம்சங் என்ன மாடல் இது? M34 பாருங்க. இதெல்லாம் வீடியோ போடாமல் ஆக்கிட்டீங்க நீங்கள். அதெல்லாம் போட்டாச்சு. எது போட்டாச்சு? இது மட்டும் போடணுமா? ஆன்லைன்ல இது. ஸோ சாம்சங்கில் இங்கே ஒருத்தன் போட்டிருக்கான் பாருங்க, ஒரு மொபைல் 9,000 ரூபா சொல்லி ரொம்ப நாளாக விற்காம இருக்கு. அதே மொபைல் தான் இது. ஸோ ஆன் அவுட் இருங்க. இது எவ்வளோ போட்டிருக்காப்ல? வெறும் 7,000 ரூபா தான் போட்டிருக்காப்ல. 9,500 ரூபா போட்டிருக்காருல, அதே மாதிரி தான் இருக்குது. பார்த்தா தெரியுது, அதே மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ ரேட் போட்டிருக்காருன்னு தெரில. ஆன் ஆகட்டும். இது வந்து M30s, சாம்சங் கேலக்ஸியில் M30s. சரியா? 4G மொபைல் தான் இது. 464. விலை வந்து 5,000 ருபீஸ். ஸோ இதான் கடைசியாக நம்ம போட போகிற ஃபோனு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துங்க, பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த பாருங்க எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. சரியா? விலை வந்து 7,000 ரூபா போட்டிருக்காரு. மொபைல் என்ன மாடலு என்ன ஜிபின்றத நான் சொல்லிடுறேன். M34 சாம்சங் கேலக்ஸி M34 6128. ப்ரைஸு 7,000 ருபீஸு. ஸோ கவனமாக பாருங்கள். நாங்கள் வந்து சின்ன சின்ன வீடியோ போட்டுட்டு தான் இருப்போம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் வர லேட் ஆயிடுச்சு. அதனால தான் பேக் டோர் ஓப்பனாக இருக்குன்றாரு லைட்டாக. அது ஒன்றும் இல்லை பாஸ். அது வந்து மொபைலோட அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சா அதுவாக ஓப்பன் ஆகிக்கும். அது ஏங்க அதை சொல்லிட்டோம். அது லைட்டாக ஓப்பனாக இருக்குது. அது ஒரு 50 ரூபா கொடுத்தா ஒட்டி கொடுக்க போகிறான். அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. டிஸ்ப்ளே ஒரிஜினல் எது? அந்த M50 இந்த இருக்குல்ல ஒரிஜினல் மாதிரி தெரியல. டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்ணுது. எப்படி சொல்கிறீங்க? இங்கே பாருங்க எவ்வளோ கம்மியாக இருக்கு. இது வேற இது வேற. இது டிஸ்பிளே மாற்றிருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் நம்மக்கிட்ட ஒரு எச்சு குளிட்டிவா ஏதோ ஒன்று சொல்லுவானுங்களே. இங்கே பாருங்க இது எவ்வளோ கம்மியாக இருக்குதுங்களா. ஓகே. டூப்ளிகேட் டிஸ்ப்ளே. இது வந்து டூப்ளிகேட்டு, இது வந்து ஒரிஜினலு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வல்லுநரை பக்கத்தில் வச்சுக்கிறது நல்லது. ஓகே, அவ்வளோதான்.